Hi guys, welcome to Mobile Development Tamil channel. இந்த சேனலில் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS டிவைஸ்க்கான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ் வாரம் வெளிவரும். அந்த வரிசையில் முதலாவது நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாம் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுன்னா நமக்கு ஒரு IDE, அதாவது இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மெண்ட் தேவை. இந்த ஐடிஇனா என்னென்னா சோர்ஸ் கோட் எடிட்டார், பில்ட் டூல்ஸ், அப்புறம் எரர் கண்டுபிடிக்கிற டீபகர் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. இந்த டுட்டோரியல்ஸில் நாம் யூஸ் பண்ண போகிற ஐடிஇ என்னென்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு அஃபீஷியல் ஐடிஇ. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் இலவசமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாறும். இருந்தாலும் பொதுவாகவே 8GB RAM கண்டிப்பாக வேணும். IDE, SDK, எமுலேட்டருக்கு சேர்த்து 8GB டிஸ்க் ஸ்பேஸும் வேணும். அப்புறம் 1280x800 மினிமம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணுங்க. தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை. இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க்கு செய்கிறதுக்காக ப்ரோக்ராமர்ஸ் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜில் என்ன இருக்கும்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த லாங்குவேஜ்க்கான சின்டாக்ஸ் ஃபார்மேட் லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியல அப்படின்னா, முதலாவது ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். சரி, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா இல்லைனா கோட்லின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்லின் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏன் ஜாவா யூஸ் பண்ணாமல் கோட்லின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கோட்லின் வந்து சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம ஜாவா லாங்குவேஜோட சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோட்லின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் லைன்ஸ் கம்மியாக இருக்கும். இதனால் ஆப் சைஸும் கம்மியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் டைப் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டம் இருக்கும். ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் UI தீம் டார்க் மோட், லைட் மோட் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சக்கோ நீங்கள் அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு SDK which மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் தேவை. அதையும் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் டவுன்லோட் பண்ணி முடித்த அப்புறமா இனிஷியல் ஸ்டார்ட் ஸ்க்ரீன் வரும். அதில் நியூ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பேசிக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்ஸ்க்கு வேறு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போது நாம் ஃபோன் ஆப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபோன் அண்ட் டேப்லெட்டில் எம்டி ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் நேம் கொடுப்போம். அப்புறம் பேக்கேஜ் நேம் இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஐடி மாதிரி செயல்படும். இது ஒவ்வொரு ஆப்புக்கும் யூனிக்காக இருக்கணும். அதை கொடுத்துக்கோங்க. தென் சேவ் லொக்கேஷன் வேணும்னா மாற்றிக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா அண்ட் கோட்லின் இருக்கும். நம்ம கோட்லினில் பண்ண போகிறனால கோட்லின் சூஸ் பண்ணலாம். அப்புறமா மினிமம் SDK செலக்ட் பண்ணோம். இது எதுக்குன்னா நம்ம அப்ளிகேஷன் எந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் இருந்து சப்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணுறோம். தென் நாம் ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிவைஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் கொடுத்த அப்புறமா ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷனுக்கு க்ரியேட் ஆகிரும்.
கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா ப்ராஜெக்ட் வியூ ஆண்ட்ராய்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேனிஃபெஸ்ட்குள்ளே இருக்கிற ஃபைல் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ், வேறு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கும். ஜாவா ஃபோல்டருக்குள்ளே ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கோட்லின் ஃபைல் இருக்கும். ரிசோர்ஸ் செக்ஷனில் ட்ராவபிள் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே இருக்கும். லேஅவுட் ஃபோல்டர் தேவையான லேஅவுட் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கான XML ஃபைல் இருக்கும். டிசைன் பண்ணுறதுக்கு XML ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேப் ஃபோல்டரில் நம்ம அப்ளிகேஷன் ஐகான் இருக்கும். வேல்யூஸ் ஃபோல்டருக்குள்ளே கலர் XMLல ஆப்புக்கு தேவையான கலர் கோட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஆப்பில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் இருக்கும். ஸ்டைலுக்குள்ளே ஆப்புக்கான தீம் டீட்டெயில்ஸ் இருக்கும். பில்ட் கிராடல் ஃபோல்டரில் டார்கெட் SDK டீட்டெயில்ஸ், அதுவும் அப்புறமா தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஆப் ரன் பண்ணி பார்க்குறதுக்கான எமுலேட்டர் டீட்டெயில்ஸ் மேலே இருக்கும். இதில் நமக்கு தேவையான டிவைஸ்க்கு தேவைப்படுற ஆண்ட்ராய்டு வேர்ஷனை போட்டு எமுலேட்டர் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவாக நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய நாளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.